அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது ராசி கட்டத்தில் ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருந்தேன். நம்ம லக்னத்துல இருந்து ஒவ்வொரு கிரகமும் ஃபர்ஸ்ட் எத்தனாம் பாவத்தில் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் லக்னத்தில் எத்தனா வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா இந்த கிரகத்துக்கு ஒரு ஒரு பலன்கள் சொல்றாங்க. அப்போ அது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நடக்குமா நடக்காதா, அது எப்படி எடுத்துக்கணுன்றதை பார்த்துடணும். இது இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக நம்ம பார்ப்போம், கொஞ்சம் தெளிவாகவே பார்ப்போம். இப்போ லக்னத்துல இருந்து இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா கடக லக்னம், இந்த கடக லக்னத்துக்கு இப்போ 6ஆம் வீட்டில் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா இந்த கிரகத்துக்கு ஒரு பலன்கள் சொல்லுவாங்க. 6ஆம் வீட்டில் இந்த கிரகம் இருக்கிறதுனால இங்கே வருது. அதே மாதிரி 8ஆம் வீட்டில் ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா அது ஒரு பலன்களை தருதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு உங்கள் லக்னத்தில் இருந்து அது 8ஆம் வீட்டில் தான் இருக்கா அப்படின்றதே மேக்சிமம் பார்க்கறது கிடையாது. ஏன்னா அனுப்புறது வெறும் காலச்சக்கரம் மட்டும்தான் அனுப்பிச்சு தான் கேட்குறீங்க. அப்போ பாதசாரம்ன்ற ஒன்றே அனுப்புறதில்ல. அப்போ பாதசாரமே பார்க்காம வெறும் காலச்சக்கரத்தை வச்சுட்டு உங்கள் லக்னத்துக்கு இந்த கிரகம் இங்கே இருக்குது, அதனால் இந்த பலன்கள் இப்படி தான் கேள்விப்பட்டிருப்பீங்க, இப்படி தான் சொல்லியிருப்பாங்க. அப்போ அது எப்படி துல்லியமானது, அதை ஃபஸ்ட்டு கரெக்டா அப்படின்றத தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே லக்னத்தோட டிகிரிஸ் எழுதியிருக்கீங்க. ஒவ்வொரு பாவமும் நம்மளுக்கு இப்போ இந்த இடத்துல லக்னம் வந்துருக்குன்னா இந்த இடத்துல இருந்து இது 1ஆம் வீடு கிடையாது. நம்மளோட லக்னம் எந்த நட்சத்திரத்தில் விழுந்திருக்கு. இப்போ இங்கே லக்னம் பார்த்தீங்கன்னா பூசம் 4ஆம் பாதத்தில் விழுந்திருக்கு. பூச நட்சத்திரம் சனியோட நட்சத்திரம். அப்போ இந்த இடத்துல தான் விழுந்திருக்கு. அப்போ 106 டிகிரி 35 கலையில இருந்து தான் முதல் பாதமே ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு முன்னாடிலாம் உங்களுக்கு 12ஆம் வீட்டை சேரும். அப்போ இந்த இடத்துல இருந்தால் 1ஆம் பாவமே ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ராசி கட்டம் அப்படின்றது இது நிலையானது. இது ஒவ்வொரு தன்மைகளையும் பஞ்சபூதங்களையும் உள்ளடக்கி இருக்கு. ஒவ்வொரு கேள்விக்கும் ராசி காலச்சக்கரம் அப்படின்றது பதில் சொல்லும். ஆனா நம்மளோட பாவம் எதுக்குள்ள விழுந்திருக்கு அப்படின்றத நம்ம பாவத்திலிருந்து பிரிக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கட்டத்தை ராசி கட்டத்துக்கு பயன்படுத்திக்குவோம். ஃபர்ஸ்ட் லக்னம் கடக லக்னம் பூச நட்சத்திரத்துல இருக்கு. அதுக்கு பார்த்தீங்கன்னா சூரியன் அவிட்ட நட்சத்திரத்துல இருக்காரு, 4ஆம் பாதத்துல இருக்காரு. அவிட்ட நட்சத்திரம்ன்றது கும்பத்துல 4ஆம் பாதம் இருக்கு. அதனால சூரியன் எங்க இருக்காரு அப்படின்னா கும்பத்துல இருக்காரு. சந்திரன் திருவோணம் 2ஆம் பாதத்துல இருக்காரு. திருவோணம் இங்க இருக்கு, அதனால சந்திரன் இங்க இருக்காரு. செவ்வாய் மூலம் 1ஆம் பாதத்துல இருக்கு, மூல நட்சத்திரம் இங்க இருக்கு, அதனால செவ்வாய் தனுசுல இருக்காரு. புதன் திருவோணம் 4ஆம் பாதம், அப்ப புதனும் மகரத்துல இருக்காரு. குரு அஸ்வினி 1ஆம் பாதம், இப்ப குரு மேஷத்துல இருக்காரு. சுக்கிரன் உத்திரட்டாதி 4ஆம் பாதம், அப்ப சுக்கிரன் மீனத்துல இருக்காரு. சனி மூலம் 2ஆம் பாதம், சனி தனுசுல இருக்காரு. ராகு பூரட்டாதி 3ஆம் பாதம், ராகு கும்பத்துல இருக்காரு. கேது உத்திரம் 1ஆம் பாதம், கேது கண்ணியில இருக்காரு. அப்ப இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்ப இதை எடுத்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா லக்னத்துக்கு 6ல சனியும் செவ்வாயும் இருக்காரு, லக்னத்துக்கு 7ல புதனும் சந்திரனும் இருக்காரு, லக்னத்துக்கு 8ல ராகு சூரியனும் இருக்காரு, லக்னத்துக்கு 9ல சுக்கிரன் இருக்காரு, லக்னத்துக்கு 10ல குரு இருக்காரு, லக்னத்துக்கு 3ல கேது இருக்காருன்றத ஜெனரலா எடுத்து இதுக்கு ஒரு பலன்கள் நிர்ணயிப்பாங்க. ஃபர்ஸ்ட் இந்த பலன்கள் மாதிரி தான் நடக்குதா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, ஃபர்ஸ்ட் இதெல்லாம் எங்கெங்க இருக்குன்றத நம்ம ஒரு ஆர்டர் எழுதிக்கலாம். இப்ப லக்னத்துக்கு கேது 3ஆம் வீட்டுல இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு பலன்கள் சொல்லுவாங்க. அதே மாதிரி சனியும் செவ்வாயும் லக்னத்துக்கு இங்க எண்ணுவாங்க. 1 2 3 4 5 6, அப்ப 6 தானே. இப்ப சனியும் செவ்வாயும் 6ஆம் வீட்டுல இருக்காங்க லக்னத்துல இருந்து. அப்ப புதனும் சந்திரனும் லக்னத்துல இருந்து 7ஆம் வீட்டுல இருக்காங்க. ராகுவும் சூரியனும் லக்னத்துல இருந்து 8ஆம் வீட்டுல இருக்காங்க. சுக்கிரன் லக்னத்துக்கு 9ஆம் வீட்டுல இருக்காரு. குரு லக்னத்துக்கு 10ஆம் வீட்டுல இருக்காரு. இப்ப இந்த மாதிரி பலன்கள் எடுத்து வச்சு இது பலன் சொல்லுவாங்க. சரி, இப்ப நம்ம டிகிரி வைசஸ்ல பாதசாரம் படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா எந்தெந்த கிரகம் எங்கெங்க இருக்கு அப்படின்றது தெரிஞ்சிடும். அப்ப இந்த காலச்சக்கரத்தை வச்சு இந்த ராசி கட்டத்தை வச்சு பலன் சொல்லியிருப்பாங்க. அப்ப அந்த பலன்கள்லாம் உங்களுக்கு நடக்குமா? இது உங்களோட நீங்க ராசி கட்டத்தை எடுத்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அவங்க சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு கேது இத்தனாம் பாவத்துல இருக்காரு, ராகு இத்தனாம் பாவத்துல இருக்காங்க, சனி செவ்வாய் இத்தனாம் பாவத்துல இருக்காங்க, அது சேர்க்கை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அது அந்த லக்னத்துல இருந்து அங்கதான் இருக்கா அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பலன்களை நம்ம கேட்டுக்கலாம். சரி, இப்ப லக்னம் பாத்தீங்க அப்படின்னா பூச நட்சத்திரத்துல
106:35 ஸ்டார்ட் ஆயிருக்கு. இங்க லக்னம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இது உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக ஸ்லாஷ் போடுறேன். அப்ப முதல் வீடு இங்க ஸ்டார்ட் ஆகி எங்க வரை இருக்கு அப்படின்னா 134 டிகிரி. 134 டிகிரி அப்படின்றது இந்த இடத்துல இது பாத்தீங்க அப்படின்னா 0 to 30 டிகிரி, 30 to 60 டிகிரி, 60 to 90 டிகிரி, 120 டிகிரி, 120 டிகிரி, 150, 180, 210, 240, 270, 270, 300, 330, 370. அப்ப இங்க 30 டிகிரியோட முடியுது, இங்க 60 டிகிரியோட முடியுது, இங்க 90 டிகிரியோட முடியுது இந்த ராசி கட்டம் ஃபுல்லா. அப்ப இங்க 106 டிகிரில இங்க ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னா இங்க 134 டிகிரினா இங்க 120 டிகிரியோட முடிஞ்சிருச்சு. அப்ப இரண்டாம் வீடு 134.31 வரை என்னன்னா உங்களுக்கு இரண்டாம் வீடு இங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப இது எல்லாமே உங்களுக்கு முதல் வீடு தான். இதுவரையும் உங்களுக்கு முதல் வீடு தான். இப்ப இரண்டாம் வீடு இங்க ஸ்டார்ட் ஆகி எங்க முடியுது 165ல முடியுது, 150 முடிஞ்சிருச்சு. அப்ப என்ன ஒரு 15 டிகிரி 20 கலை. அப்ப இந்த இடம் வரையும் உங்களுக்கு என்னதானா இரண்டாம் வீடு தான். அப்ப மூணாம் வீடு எங்க ஸ்டார்ட் ஆகுது 165 20 கலையில ஸ்டார்ட் ஆகுது. அப்ப நான்காம் வீடு பாத்தீங்க அப்படின்னா 197 18 210 இருக்கா. அப்ப 197 அப்படின்றது அப்ப இங்க இருந்து ஆரம்பிச்சு இதுலவு என்னதான் மூணாம் வீடு. இதுல மூணாம் வீடு தான். அப்ப நான்காம் வீடு எங்க ஸ்டார்ட் ஆயிருக்கு 197 18ல நான்காம் வீடு ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்ப அஞ்சாம் வீடு பாத்தீங்க அப்படின்னா 228 228 10. அப்ப இதுல அஞ்சாம் வீடு. அஞ்சாம் வீடு எதுல இருக்கு அப்படின்னா ஆறாம் வீடு எங்க ஸ்டார்ட் ஆகுது 257ல தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப ஆறாம் வீடு 257 35 இலை வரையும் இதுக்கு அப்புறமேட்டு. அப்ப இதுவரையும் என்னதானா அஞ்சாம் வீடு தான். ஆறாம் வீடு எங்க வரையும் முடியுது ஏழாம் வீடு ஸ்டார்ட் ஆகுறது வந்து 280 35 கலை. இப்ப இது ஃபுல்லாவே ஆறாம் வீடு தான். ஏழாம் வீடு இங்கே ஸ்டார்ட் ஆகி எட்டாம் வீடு 314 டிகிரி 31 கலையில ஸ்டார்ட் ஆகுது. இப்ப இது ஃபுல்லாவே உங்களுக்கு ஏழாம் வீடு. எட்டாம் வீடு இங்கே ஸ்டார்ட் ஆகி 345 20 கலை. அப்போ ஒன்பதாம் வீடு எங்க முடியுது பத்தாம் வீடு 17 18ல ஸ்டார்ட் ஆகுது. அப்ப பதினொன்றாம் வீடு எங்க ஸ்டார்ட் ஆகுது 48 டிகிரியில ஸ்டார்ட் ஆகுது. 48.10.
60 இங்க இருக்கு. இப்போ 12ஆம் வீடு எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா 77 டிகிரியில ஸ்டார்ட் ஆகுது. 12ஆம் வீடு 77 35 டிகிரியில ஸ்டார்ட் ஆகுது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லாஷ் அடிச்சிருக்கிறது ஃபுல்லாகவே பாவங்கள். ராசி கட்டத்தை நம்ம பாவத்துக்கு பார்க்க தேவையில்லை. அப்போ இது முதல் வீடு, இது 2ஆம் பாவம், இது 3ஆம் பாவம், இது 4ஆம் பாவம், இது 5ஆம் பாவம், இது 6ஆம் பாவம், இது 7ஆம் பாவம், இது 8ஆம் பாவம், இது வரை 9ஆம் பாவம், இது 10ஆம் பாவம், இது 11ஆம் பாவம், இது 12ஆம் பாவம். அப்போ லக்னத்துக்கு இப்போ 106 டிகிரி 35னா லக்னத்துக்கு முன்னால் ஒரு கிரகம் இருந்தால் கூட அது வந்து லக்னத்தோட எடுத்துக்கிருவீங்க. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல எந்த கிரகம் இருந்துச்சுன்னா லக்னத்தில் எடுத்துக்கிருவீங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட லக்ன புள்ளி எங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கோ அங்கே தான் நம்மளுக்கு வந்து முதல் பாவம் ஸ்டார்ட் ஆகும். அப்போ அதுக்கு முன்னால் இருக்கிறது அதுக்கு 12 தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கேதுவை பார்ப்போம், இப்போ சனியை பார்ப்போம். இப்போ கேது வந்து எங்கே இருக்காரு அப்படின்னா 149.34 இருக்காரு. அப்போ கேது 149. அப்போ இங்கே 165 தான் 3ஆம் வீடு ஸ்டார்ட் ஆகுது. அப்போ கேது எங்கே இருக்காரு அப்படின்னா 145 தானே இருக்காரு, 149 தானே இருக்காரு. அப்ப கேது 149 இருக்காரு. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் எங்க இருக்காரு 242.19 இருக்காரு. 242னா 257 இதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப செவ்வாய் எங்க இருக்காருன்னா இங்க இருக்காரு. அதுக்கப்புறமேட்டு சனி 246.31. அப்ப சனி எங்க இருக்காரு 246னா இது கம்மியா தானே இருக்காரு, சனி இங்க தான் இருக்காரு. அதுக்கப்புறமேட்டு புதன் எங்க இருக்காரு திருவோணம் 4ஆம் பாதம் 292 டிகிரி 12ல இருக்காரு. அப்ப 292 டிகிரினா 280க்கு அப்புறம் தான். அப்ப வந்து புதன் எங்க இருக்காருன்னா இங்க இருக்காரு. சந்திரன் திருவோணம் 2ஆம் பாதம் 280.31 இருக்காரு. 280.35 இருந்து இங்க ஸ்டார்ட் ஆயிருச்சு. அப்ப 31லயே விழுந்திருக்கிறதுனால சந்திரன் எங்க இருக்காருன்னா இங்க இருக்காரு. அதுக்கப்புறமேட்டு சூரியன் எங்க இருக்காரு 303 டிகிரி 20ல இருக்காரு. 303னா இங்கதான் வரும். அதுக்கப்புறமேட்டு ராகு எங்க இருக்காரு அப்படின்னா 329.34. 314லயே இங்க ஸ்டார்ட் ஆயிடுது. அப்ப ராகு வந்து எங்க இருக்காருன்னா இந்த இடத்துல இருக்காரு. அதுக்கப்புறம் சுக்கிரன் எங்க இருக்காரு 344.30 இருக்காரு. 345 இங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 344 இங்க தானே இருக்கு. இப்ப சுக்கிரன் இங்க இருக்காரு. அதுக்கப்புறமேட்டு யார் இருக்கா குரு எங்க இருக்காரு 2 டிகிரி 13 கடையில இருக்காங்க. இப்ப இங்க 17ல தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப குரு எங்க இருக்காருன்னா இங்க இருக்காரு. இப்ப எல்லா கிரகமும் வந்துருச்சு. இப்ப நம்ம லக்னத்துல இருந்து எந்தெந்த கிரகம் எங்க இருக்குன்னு பார்க்கலாம். அப்ப லக்னம் இங்க 1ஆம் வீடு, இது 2ஆம் வீடு. அப்ப கேது எங்க இருக்காருன்னா 2ஆம் வீட்டுக்குள்ளதான் இருக்காரு. கேது 2ஆம் வீட்டுக்குள்ள இருக்காரு. இப்ப 106ல இருந்து 134 வரையும் முதல் வீடு தான். 134.31 இருந்து 165.19 வரையும் வந்து 2ஆம் வீடு. 120 ஆரம்பிச்சதுன்னா 3ஆம் வீடு ஸ்டார்ட் ஆயிடும். அப்ப கேது எங்க இருக்காருன்னா இந்த டிகிரி இருக்கிறதுனால இங்க 2ஆம் இடத்துல தான் இருப்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லக்னத்துல இருந்து முதல் வீடு, இது 2ஆம் வீடு, இது 3ஆம் வீடு, இது 4ஆம் வீடு, இது 5ஆம் வீடு. 6ஆம் வீடு 257ல ஸ்டார்ட் ஆகுது. ஆனா சனியும் செவ்வாயும் 257.35 டிகிரி முன்னாடியே இருக்கிறதுனால இது எத்தனாம் வீட்டுல சேரும் 5ஆம் வீட்டுல சேரும். அப்ப சனியும் செவ்வாயும் 5ஆம் வீட்டுல இருக்காரு. அப்ப இங்க இருந்து ஆரம்பிச்சு 280.35 வரையும் 6ஆம் வீடு ஸ்டார்ட் ஆகுது. இங்க 280.31 இருக்கிறதுனால சந்திரன் எங்க இருக்காருன்னா 6ஆம் வீட்டுல இருக்காரு. புதன் எங்க இருக்காரு 7ஆம் வீட்டுல ஸ்டார்ட் ஆயிடுறாரு. சூரியன் எங்கதான் இருக்காருன்னா 8ஆம் வீடு 314ல ஸ்டார்ட் ஆகுது. ஆனா சூரியன் 303லயே இருக்கிறதுனால புதனும்
சூரியனும் எங்க தான் இருக்காங்க அப்படின்னா லக்னத்துல இருந்து 7ஆம் வீட்டுல இருக்காங்க. ராகு எங்க இருக்காருன்னா 8ஆம் வீட்டுல இருக்காரு. சுக்கிரனும் 8ஆம் வீட்டுல தான் இருக்காரு. 9ஆம் வீட்டுல குரு இருக்காரு. இப்ப இந்த இடத்த பாருங்க. கேது நீங்க காலச்சக்கரத்துல இருந்து பேசிக்கா பாதசாரம் பார்க்கும்போது லக்னத்துக்கு 3ல இருக்கிறாரு. ஆனா நீங்க டிகிரி வயசுல பார்க்க போகும்போது லக்னத்துல 2ல இருக்காரு. சனி பாத்தீங்கன்னா சனியும் செவ்வாயும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்க தோராயமா பார்க்கும்போது லக்னத்துல இருந்து 6ல இருப்பாரு. ஆனா உங்களோட டிகிரி பேசஸ்ல பார்க்க போகும்போது இங்க லக்னத்துல இருந்து 5ல தான் இருக்காங்க. அப்ப இதுல எல்லாமே பாத்தீங்கன்னா மாறி மாறி தான் இருக்கு. அப்ப தோராயமா நீங்க பாதசாரமே பார்க்காம இந்த இடத்துல ஒரு காலச்சக்கரத்தை மட்டும் அனுப்புறீங்க. எல்லாத்துக்குமே எனக்கு எப்படி இருக்கும், நேரம் பாருங்க, வேலை எப்படி இருக்கும், இதெல்லாமே கேட்குறீங்க. அவங்க எதை பார்த்து தான் சொல்றாங்க, கிரகம் இருக்கு மேடம், லக்னத்துல இருந்து கிரகம் எங்க இருக்கு, அப்ப லக்னத்துக்கு இத்தனை ஸ்தானம்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. அப்ப இங்க ஒரு ஸ்தானத்துக்கு ஒவ்வொரு பலன்கள் வச்சிருக்காங்க. அப்ப அதை வச்சு இப்ப இங்க சனி செவ்வாயை பார்த்த விட்டு இது சேர்க்கைன்னு எடுத்துக்குவாங்க. ஆனா இங்க சனி இங்க செவ்வாய் இருக்குதுன்னா அது என்ன சாரத்துல இருக்குன்னு பார்க்கணும். ஒரே நட்சத்திரத்துல ஒரே பாதத்துல இருந்துச்சுன்னா அது சேர்க்கை. இது இன்னொரு நட்சத்திரத்துல இருக்குன்னா இது வான மண்டலத்துல பாத்தீங்கன்னா பல கோடி தூரத்துல இருக்கும். அப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு. ஆனா இந்த இடத்துல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இதை சேர்க்கைன்னு சொல்லி அந்த 2 பலனும் உங்களுக்கு கிடைக்கும் சொல்லுவாங்க. அப்ப இந்த மாதிரி பார்க்கறது உங்களுக்கு பேசிக்கா இருக்கும். அது உங்களோட லைஃப்பை வேற பாதையில கொண்டு போகும். ஏன்னா ஒரு பலன் சொல்லுவாங்க, இப்ப தொழிலுக்கு நல்லா இருக்கான்னு கேட்பாங்க, தொழிலுக்கு நல்லா இருக்கு. ஆனா அந்த இடத்துல 10ஆம் இடத்துல அது இருக்காது, 9ஆம் இடத்துல இருக்கும். அப்ப தொழிலுக்கு எப்படி அந்த இடத்துல சிறப்பா இருக்கும்னா இருக்காது. அப்ப இந்த மாதிரி பேசிக்கா ராசி கட்டத்தை மட்டும் பார்த்து நீங்க பலன் எடுத்துட்டு அதன்படி நீங்க நம்பிட்டு இருக்கிறது உங்களோட லைஃபுக்கு அது உகந்ததா இருக்காது. அப்ப நம்மளோட லக்ன புள்ளி எங்க விழுகுதோ அதுல இருந்து கால்குலேஷன் பண்ணி அது எத்தனாம் இடத்துல இருக்கோ அதை சார்ந்துதான் அந்த ஆற்றல்களும் உங்களுக்கு வழங்கும். இருக்கும் இடத்தின் ஆற்றல்கள் பாவ புத்திநாதர்களோட கம்மி தான். அப்ப இருக்கும் இடத்தின் ஆற்றல்கள் என்னன்னா எந்த சூழல்களை உங்களுக்கு கொடுக்க போகுது அப்படின்றத கிரகம் இருக்கும் இடத்தை வச்சு நம்ம அறிஞ்சுக்கலாம். அப்ப ஃபர்ஸ்ட் முதல் கோணம் முற்றிலும் கோணம்னு சொல்ற மாதிரி இந்த இடத்துல நீங்க பார்க்கக்கூடியதே மொத்தமா இங்க தவறாயிருது. அப்ப இதை வச்சுனா பலன்கள் எப்படி உங்களுக்கு சரியா இருக்குன்னா அது சரியா இருக்காது. அப்ப உங்க ஜாதகத்துல இத்தனை நாள் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க, இந்த இடத்துல இருக்கனா இந்த யோகம் இந்த தோஷம்னு சொல்லிட்டு இருப்பீங்க. அது ஃபர்ஸ்ட் யோகம் தானா அது ஃபர்ஸ்ட் தோஷம் தானா அப்படின்றத நீங்க இதன்படி கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதுல ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம். அடுத்த பதிவுல நான் உங்களுக்கு அதுக்கு விளக்குறேன். ஏற்கனவே சொன்ன பதிவு கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியா இருக்குன்னு சொன்னீங்க. இப்ப என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெருசாகவும் கொஞ்சம் தெரிகிற மாதிரி தான் எழுதியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்க. தேங்க்யூ.